ஏன் மதுரையில் வைக்கிறீர்கள்? நீங்கள் இதை சென்னையில் நடத்தினால் இன்னும் இது கொஞ்சம் அதிக கவனம் பெறுமே. மதுரையில் நீங்கள் வைப்பதற்கான காரணம் என்ன என்று கேட்டார்கள். சென்னை நான் பிறந்து வளர்ந்த நகரம்தான், நான் மிகவும் நேசிக்கும் நகரம்தான். ஆனால் தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னையாக இருக்கலாம், தமிழின் தலைநகரம் மதுரை தான் என்று நான் நினைக்கிறேன். இந்த ஆவோல் பெருவிழா குறித்த முதல் அறிவிப்பை நான் பதிவு செய்தபோது வளரிகள் சூழ ஆவோல் பெருவிழா என்று பதிவு செய்திருந்தேன். இந்த அழைப்பிதழிலும் இந்த வடிவமைப்பிலும் இந்த எழுத்தை சுற்றி 2 வளரிகளை உங்களால் பார்க்க முடியும். எதற்காக இந்த வளரி என்று சிலர் கேட்டார்கள். இந்த வளரி என்பது தமிழர்களின் ஆதி ஆயுதம். இன்னும் சொல்ல போனா மனித குலத்தின் ஆதி ஆயுதம். இந்த வளரி கடைசியாக பயன்படுத்தப்பட்டது 18ஆம் நூற்றாண்டின் இறுதியில் நிகழ்ந்த காளையார் கோவில் போரில். அந்த போர் சிவகங்கை சீமைக்கும் பிரிட்டிஷ் இந்திய அரசுக்குமான போர், மருது சகோதரர்களுக்கும் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்குமான போர். இறுதியாக வளரி போரில் பயன்படுத்தப்பட்டது. அந்த போரில் அதற்கு பின் பாளைய முறை கலைக்கப்படுகிறது, ஜமீன் முறை அமலுக்கு வருகிறது. பிரிட்டிஷ் இந்திய அரசு சில தடைகளை விதிக்கிறார்கள். அதில் அவங்க முதலில் விதித்த தடை வளரிகளுக்கான தடை. காரணம், இந்த வளரியை எப்படி கையாளுவது என்று பிரிட்டிஷ் படைகளுக்கு தெரியவில்லை. தங்களால் கையாள முடியாத ஒன்றுக்கு தடை விதிப்பதுதான் அவர்களுடைய வழக்கம், அதிகாரத்தின் வழக்கம். அப்படி 226 ஆண்டுகளுக்கு முன் தடை விதிக்கப்பட்ட ஒரு வளரி 226 ஆண்டுகளுக்கு பின் மதுரை உலகத் தமிழ்ச் சங்கத்தின் உச்சியில் அமர்ந்திருப்பதுதான் இந்திய விடுதலையின் பெருமை என்று நான் நினைக்கிறேன்.